வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இது வந்து அடி கிராஸ் கூடைக்கு அடி போட்டிருக்கோம் இல்லைங்களா? இது இன்னைக்கு சைட் வால் பின்ன போகிறோம். இப்போ இது நம்ம வந்து மூளை திருப்பிட்டோம் ஏற்கனவே. இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே எல்லா கிராஸையும் நம்ம போட்டு வர வேண்டியது. எவ்வளோக்கு எவ்வளோ கிராஸ் இருக்கோ அந்த கிராஸ் அத்தனையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நம்ம இதுலேருந்தே போட்டுக்கலாம். கிராஸ் அப்படின்னா அது பாருங்க, இந்த 2 ஒயர் வருது இல்லைங்களா? இப்படி கிராஸாக வருது இல்லை, அதுதான் கிராஸ் பேர். இப்போது இந்த இதுலேருந்து நல்லா, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கோம், அதனால் போடும்போது கொஞ்சம் டைட் பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், அடுத்த கிராஸ் வருது பாருங்கள். இப்போ இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிராஸில் தான் வரும், அதனால் கவலையப்பட வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு வரைக்கும் ஹைட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஒயர் வருதோ, உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அது வரைக்கும் ஈவனாக இந்த இப்போ இது ஏற்கனவே ஈவனாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கிராஸ் வருது பார்த்தீங்களா? போடும்போது கொஞ்சம் நெருக்கி விட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிராஸ் வருது பாருங்க, இந்த கிராஸில் ஒரு பூ போட்டுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சைடு வால் இப்படி மடங்கி வந்துடும். கூட போடும்போது இப்படி மடங்கி வந்துடும். அது மாதிரி இந்த சைடும் இப்படி மடங்கிடும். இப்போ வந்து நமக்கு கூடையோட சைஸே இவ்வளோ தான். இப்போ இதில் ஒரு கிராஸ் வருது பார்த்தீங்களா? இந்த கிராஸை இதில் போட்டுக்கலாம். இந்த குமிழ் இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த இடம் மட்டும் கொஞ்சோண்டு நெருக்கி போட்டுக்கோங்க. அடுத்த இதெல்லாம் வந்து சரியாக வந்துடும். குமிழ் வந்து நமக்கு ஆரம்பத்திலே போட்டுவிட்டோம்னா கூட வந்து போட போட நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே அப்புறமா கையை விட்டு கூட போட்டதுக்கு அப்புறமா நம்ம அடியில் ஸ்டிப்னஸ்க்கு ஏதாச்சும் வச்சுக்கணும். அதனால் ஆரம்பத்திலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடுங்க. இனிமேல் கூடையை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். இப்படியே இனிமேல் எல்லா கிராஸும் இருப்பாங்க. இந்த கிராஸு, இது கிராஸு, இது எல்லாமே இனிமேல் கிராஸாக தான் வரும். நம்மளுக்கு எத்தனை ஹைட்டு வேணுமோ அத்தனை ஹைட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த கூடையில் பாருங்கள், இது இந்த மூளை திருப்பிட்டோம்ல ஒயிட் கலருக்கு மேலே இதில் மெரூன் கலரில் திருப்பியிருக்கோம், இதில் ஒயிட் கலரில் திருப்பியிருக்கோம். இப்போ எத்தனை ஹைட்டு வந்துருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டிருக்கோம். ஒன்றை வந்து உள்ளே சொருகிட்டோம். மொத்தம் வந்து இதில் 11 லைன். இப்போ இதே அளவுக்கு தான் இதை நம்ம வெட்டியிருக்கோம் இந்த கூடையும். இப்போ இதில் வந்து 11 இது வரணும். 11 வருஷம் வந்ததுன்னா இந்த கூடையோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க. இது நல்லா பாருங்கள், இந்த கலர் காம்பினேஷன் அட்ராக்டிவாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதுவும் அதே மாதிரி போட்டோம்னா அழகாக இருக்குங்க. இப்போ இதே அளவு தான், இது கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. இதே சைஸு உயரமும் நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக வரணுங்க. நம்ம இதை இப்போ நம்ம போட்ட மாதிரியே அதே மாதிரி எல்லா கிராஸ்லேயுமே நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. எங்கெங்கெல்லாம் கிராஸ் இருக்கோ ஒயரை மட்டும் கொஞ்சோண்டு இழுத்து விட்டுட்டு போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க. பாருங்கள், இப்போ இந்த கிராஸில் இப்போ நமக்கு 11 வருஷம் 12 வருஷம் பின்னிட்டு ஒரு வருஷம் உள்ளே மடக்கி சொருகிறதுக்கு போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் கூட ஹைட் எவ்வளோ வருதுன்னு. இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இனிமேல் வந்து எல்லாத்தையுமே சொருகி விட வேண்டியதான். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு ஒயர் விட்டுட்டு மடிப்போம். இதில் வந்து கிராஸாக சொருக போகணும். எப்படின்னா, இப்போ இந்த சகப்பு ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி மடித்து அதில் வந்து ஒன்று விட்டு ஒன்று சொருகுவோம். இப்போ இதில் ஒன்று விட முடியாது, இதை வந்து 2 ஒயர் இருக்கும். இதில் ஒவ்வொரு பின்னல்லையுமே 2 ஒயர் இருக்கும். அதில் வந்து ஒன்று தான் இருக்கும், நேரடியாக அப்படியே சொருகிக்கலாம். ஆனால் இதில் வந்து 2 இருக்கும் பாருங்கள். ஒரு பூலையுமே 2 ஒயர் தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், ஒரு பின்னலுக்குமே 2 இருக்கும். நம்ம கிராஸாக 2 ஒயர் வச்சு போடுறதுனால இந்த மாதிரி 2 இருக்கும். இப்போ அந்த 2த்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி ஒரு இதில் இப்படி மடித்து விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும்.
மடித்து இந்த இப்படி மடிச்சுட்டு இந்த கிராஸை இந்த ஒயர்லேயும் இந்த கிராஸை இந்த சைட்லேயும் இந்த ஒயரை இந்த கிராஸ்லேயும் செய்ய போகிறோம். இப்போது இப்படி மடிச்சுக்கிறீங்க. மடிச்சுட்டு இந்த இந்த இதுக்கு நேராக இருப்பாங்க அதில் சொருகணும். அப்படியே அந்த கிராஸாக வர்ற ஒயர்லேயே சொருகி விட்டுருங்க. இது அது அந்த கூட சாதாரண ஒயர் கூட வந்து நேராக வரும். இதில் வந்து இப்படி கிராஸாக சொருகணும். ஒரு 3 இதில் சொருகுனா போதும். இப்போ இந்த இதை வந்து இந்த கிராஸ் வருது பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் வருதுல்ல, அதுக்கு நேராக அந்த கிராஸில் சொருகிடுங்க. இதை நேராக இதுக்கு மடித்து இந்த ஒரு ஒயரை இந்த கிராஸில் ஒரு ஒயரை இந்த கிராஸில் சொருகியாச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த ஒயரை இப்படி திருப்பிட்டு இதில் 2 வருதுங்களா, இது பக்கத்தில் இருக்கிற கிராஸில், ஏன்னா இது ஏற்கனவே ஒவ்வொரு ஒயர் மேலே தான் நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். 2 ஒயராக இருக்கிறதுனால ஏற்கனவே நம்ம சொருகின ஒயரில் தான் இதை சொருக முடியும். இதை வந்து இந்த கிராஸில் சொருகிக்கணும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் இருக்கு இல்லைங்களா, பூ அதில் சொருகிக்கணும். இப்போ இதை வந்து இப்படி மடித்து இந்த கிராஸில் ஒன்றும் பாருங்கள், இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த கிராஸ் இருக்குல்ல, இதுலேயும் இந்த கிராஸ்லேயும் அது அதுக்கு நேராக தெரியும். அந்த கிராஸ் எந்த பக்கம் எந்த பூவில் வருதோ அதுக்கு நேராக சொருகிக்கிங்க. இது கொஞ்சம் ஒரு 2-3 தடவை பார்த்தா தான் புரியும் இது எப்படி சொருகிறதுன்னு. நீங்கள் சொருகும்போது ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சொருகிட்டு அடுத்தது சொருக ஆரம்பிக்கலாம். இது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ரோலில் முடியுதுங்க. இந்த கூட 2 கலருமே சேர்ந்து ஒரு 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 ரோல். இது இல்லை நம்ம சிங்கிள் ரோலில் இருந்தாலும் இது வந்து கரெக்டாக ஒரு ரோல் வரும். கைப்பிடியோடு போட்டோம்னா கரெக்டாக ஒரு ரோலில் முடியும். இந்த பாருங்கள், இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் மடித்து போடும்போது இந்த பூலாம் லூஸாக இருக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டு சொருக வேண்டியதான். இதனுடைய பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்தவங்களுக்கு இது புரியும். பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அந்த அடி போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போ நம்ம இது 3 சொருகியிருக்கோம் பாருங்கள், இப்படி தான் வரும். கிராஸாக தான் வரும். இந்த ஒரு கிராஸ் இந்த இதுலேயும் இன்னொரு ஒயர் வந்து இன்னொரு கிராஸ்லேயும் வரும். இதை நம்ம ஃபுல்லாக சொருகிட்டு பார்த்தா புரியும். நான் ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன். இப்போ ஒயர் கச்ச கச்சன்னு இருந்தனால உங்களுக்கு எப்படி சொருகிறதுன்றது தெரிஞ்சிருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக புரியும். இது இப்படி நேராக இந்த பின்னலுக்கு நேராக அப்படியே மடிச்சிருக்கோம். இந்த ஒன்று விட்டு சாதாரண கூட மாதிரி கிடையாது, அப்படியே நேராகவே மடித்து இந்த 2 ஒயர் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு பூக்குள்ளேயும் 2 ஒயர் இருக்கு பாருங்கள். இந்த ஒயரை வந்து லெஃப்ட் சைடாகவும் ரைட் சைடில் உள்ள ஒயரை ரைட் சைடு சொருகிடணும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஒயர் சொருகும்போது இந்த ஒயரும் அதிலே வரும் சேர்ந்து.
அடுத்த ஒயர் வந்து இதோட சேர்ந்து வரும். அப்போ கூட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அதில் வந்து நம்ம நேராக ஒன்று ஒன்று சொருகுவோம். இதில் வந்து 2 ஒயர் இருக்கிறதுனால 2 சைடும் கிராஸாக சொருகும்போது ஒத்தாப்பில் இருக்கு பாருங்கள். ஃபினிஷிங் எப்படி நம்ம சொருகிருக்கோங்கிறது தெரியும். உங்களுக்கு நார்மலாக கிராஸ் கூட சொருகிறது எப்படின்னு தெரியலனா இதை ஃபஸ்ட்டு 1க்கு 2 தடவை இதை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இது சொருகணுங்க. இந்த ஒயர் இந்த சைடு சொருகிருக்கோம், ரைட் சைடு ஒயரை ரைட் சைடில் சொருகிருக்கோம். உள்ளே பாருங்கள் நம்ம அட்டை வச்சு குமிழ் போட்டிருக்கோம். இப்போ இந்த கூட அப்படி வச்சிங்கன்னா ஸ்டிஃபாக நிற்குங்க. அவ்வளோதான். இந்த கலர் சூப்பராக இருக்கு பாருங்கள். கலர் காம்பினேஷன் எடுப்பாக இருக்குது. அதுபோல் இந்த கூடையுமே வந்து நல்லா இருப்பாங்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கைப்பிடி வந்து இது சாதாரண உருட்டை கைப்பிடி நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து வேறு ஒரு டிசைன் கைப்பிடி நான் அடுத்த வீடியோவில் இதில் போடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அடுத்த வீடியோ இந்த பார்ட் தெரியும். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்து இதனுடைய அடிப்பகுதி எப்படி போடுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை டாட்டா, see you, bye.